அப்ப என்னால என்னதான் பண்ண முடியும்? இது வரைக்கும் நான் அம்மாவோட பேச்சு மீறி எதுவுமே செஞ்சது இல்லையே. இந்த விஷயத்துல மட்டும் எப்படி என்னால அம்மாவுக்கு எதிராக நடந்துக்க முடியும்? அம்மாவை பார்த்து என்ன அங்க போய் வாழ சொன்னா நான் வாழறேன். அவங்க பேச்ச மீறி பேசுற சக்தி எனக்கு இல்லப்பா. என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. நீ வேணும்னா உங்க அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு இதே வீட்டுல வாழ வெட்டியாரு. ஆனா உனக்கு கீழே 2 தங்கச்சிங்க இருக்காங்க. அவங்க வாழ்க்கைய நீ யோசிச்சு பாத்தியா? அவங்க கல்யாணத்துக்கு நீ தடையா இருந்துடக்கூடாது இல்லையா? அர்ச்சனா, நீ வேணும்னா உன் தங்கச்சி வாழ்க்கையை பத்தி கவலைப்படாம இருக்கலாமா? ஆனா பெத்த அப்ப நான் கவலைப்படாம இருக்க முடியுமா? உன்னால அவங்க கல்யாணத்துல ஏதாவது தடங்கள் வந்துருச்சுன்னா அந்த வலியும் வேதனையும் எனக்கு தாமா தெரியும். என்னப்பா நீங்க? நான் ஏதோ முடிவெடுத்துட்டு இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி என்ன குத்தி காட்டி பேசுறீங்க? இது வரைக்கும் நான் அம்மா பேச்ச மீறி ஏதாவது நடந்திருப்பனா இல்ல பேசிருப்பனா? அவங்க என்ன சொல்லுவாங்களோ அதை தானே நான் செய்வேன். சரி, இப்போ உங்க அம்மா உன்னை அந்த வீட்டுக்கு போன்னு சொன்னா நீ போயிருவியா? ஆமா, அம்மா சொன்னா நான் போயிடுவேன். அப்படி உங்க அம்மாவை சொல்ல வைக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதாம்மா இருக்கு. அத எனக்காக நீ செய்வியா? என்னப்பா செய்யணும் சொல்லுங்க. நீங்க போட்டது போலி நகை, பதிலுக்கு 10 பவுன் நகையை போடுங்கன்னு உங்க அம்மா கிட்ட சொன்னா அடுத்த நிமிஷமே அந்த 10 பவுன் நகையை போட்டு உன்னை உன் புருஷன் வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருவா. ஏன்னா நீ இப்படி பேசுறத அவளால தாங்கிக்க முடியாது. என்னம்மா பேசாம நிக்கிற? இத செய்வியா மாட்டியா? முடியாதுப்பா. அம்மாவை எதிர்த்து என்னால அப்படி பேச முடியாது. இது வரைக்கும் உங்க அம்மா சொல்றத கேட்டுதாம்மா நீ நடந்திருக்க. முதல் தடவையா உங்க அப்பா கேக்குறேன், எனக்காக இத செய்ய முடியுமா முடியாதா? நீங்க வேற என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் செய்ய தயாரா இருக்கேன். ஆனா சத்தியமா என்னால இந்த காரியத்தை செய்ய முடியாதுப்பா. அம்மாவுக்கு எதிரா வீண் பழிய என்னால சுமத்த முடியாதுப்பா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. அர்ச்சனா, இத நான் எனக்காக கேட்கலம்மா. உன் வாழ்க்கையும் நம்ம குடும்பமும் நல்லா இருக்கணும் ஒரே காரணத்துக்காகத்தான் கேட்கிறேன். தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுமா. இல்லப்பா, நீங்க என்னதான் சொன்னாலும் இந்த பாவத்தை என்னால செய்ய முடியாது. இந்த பாருமா, உன் வாழ்க்கையும் உன் தங்கச்சி வாழ்க்கையும் நல்லா இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தாம்மா இதை நான் உங்ககிட்ட கேட்டேன். எனக்கு இதை தவிர வேற வழி தெரியலம்மா. ஐயோ அப்பா, என்னப்பா இது? ஏன்பா இப்படி ஒரு காரியத்தை பண்றீங்க? உங்க பேச்ச கேக்குறேன்ப்பா, கேக்குறேன். அப்பாவை என் கால்ல விழுந்து கேட்கும்போது எப்படி நான் என்னால முடியாதுன்னு சொல்ல முடியும்? என் நிலைமைய கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அன்னைக்கு என் மனசை கல்லாக்கிக்கிட்டு தான் நான் அப்படி பேசினேன். அப்படி பேசும்போது நீ எப்படி வேதனைப்பட்டிருப்பேன்னு என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஏன்னா என் கல்யாணத்துக்காக நீ எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டேன்னு கூட இருந்து பார்த்தவனா? அது எல்லாத்தையும் மறந்துட்டு நன்றி கெட்டத்தனமா நான் பேசுவேனா? உன் தங்கச்சி என்ன அவ்வளவு மனசாட்சி இல்லாதவளா? என்ன இருந்தாலும் அப்பா பேச்ச மீற முடியாததுனாலதான் நான் அப்படியெல்லாம் பேசிட்டு. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுனா. இல்லம்மா, நீதாம்மா என்ன மன்னிக்கணும். உன் மனசுல இவ்வளவு பெரிய வேதனையை சுமந்துக்கிட்டு நம்ம குடும்பத்துக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்க. இதை புரிஞ்சிக்காம நான் தான் உன்னை வெறுத்து ஒதுக்கிட்டேன். அதனால நீதான் என்ன மன்னிக்கணும். என்னன்னா பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இப்போது என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களே, எனக்கு அதுவே போதும். நான் எப்படி எத்தனை நாளா உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டனோ அம்மாவும் அதே மாதிரி தாம்மா புரிஞ்சுட்டு இருக்காங்க. வாமா, இப்போவே போய் இந்த உண்மையை அம்மா கிட்ட சொல்லிடலாம். ஐயோ வேண்டாண்ணா, தயவு செஞ்சு இந்த உண்மையை அம்மா கிட்ட சொல்லிடாதீங்க. என்னம்மா சொல்ற? அம்மா உன் மேல கோவமா இருக்காங்க. உண்மையை தெரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பா அவங்க கோவம் போயிடுமா? நீங்க சொல்றது சரிதானா? அம்மாவுக்கு என் மேல இருக்கிற கோவம் போயிடும். ஆனா அது அப்படியே 2 மடங்கு அப்பா மேல திரும்பிடும்னா? ஏற்கனவே என் கல்யாண விஷயத்துல அப்பா உண்மையை மறைச்சிட்டாருன்னு தான் அப்பா மேல கோச்சிட்டு அம்மா கொஞ்ச நாள் பேசாம இருந்தாங்க. இப்ப இந்த விஷயம் தெரிஞ்சா இப்படி ஒரு நாடக ஆடி என் பொண்ணை அனுப்பி வச்சிட்டீங்களேன்னு மறுபடியும் அப்பாவை வெறுத்து ஒதுக்கிடுவாங்க. என் மேல இருக்கிற கோவம் இருந்துட்டு போட்டோம்னா அது காலப்போக்குல எல்லாம் சரியா போயிடும். வயசான காலத்துல அப்பா அம்மாக்குள்ள எதுக்கு வீணா மனஸ்தாபம் வரணும்? அண்ணா, தயவு செஞ்சு இந்த உண்மையை அம்மா கிட்ட சொல்லிடாதீங்கண்ணா.
நீ சொல்றதும் சரிதாம்மா. ஏன்னா அம்மா பிடிவாதம் பிடிச்சா அவ்வளோ சீக்கிரம் மனசை மாத்திக்க மாட்டாங்க. சரி, அம்மா கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன். நீ வாமா போலாம். ம். அப்புறம் சொல்லு நேஹா, தஞ்சாவூர் ட்ரிப் எல்லாம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப ஜாலியா இருந்தது. வில்லேஜ் லைஃபை ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஆத்துல குளிச்சது, மீன் பிடிச்சது, பெரிய கோயில்ல சாமி கும்பிட்டது, வயல்ல பட்டாம்பூச்சி பிடிச்சது. ஐயோ, இதெல்லாம் மறக்கவே முடியாது. ஆமா, ஆன்ட்டி என்ன சொன்னாங்க? அவங்க என்ன சொல்லுவாங்க, வழக்கம் போலதான் எண்ணெய் தேய்ச்ச குழி, நேரத்தோட எந்திரி, இந்த மாதிரி எல்லாம் ட்ரெஸ் பண்ணாதன்னு ஒரே அட்வைஸ் தான். சரி, அதை விடு. வாசு, என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? என்ன ரேவதி, வாசு ஏன் இப்படி சைலண்டா வராரு? நான் ஊருக்கு போகும்போது வாசு கிட்ட பேசி ஓகே வாங்கணும்னு சொன்னேன்ல, பேசவே இல்லையா? நேஹா, அது வந்து நீ என்ன கேக்குறது, நானே கேக்குறேன். வாசு, நீங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? இல்லங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்க நோ வாசு, இந்த சமாளிக்கிற மாதிரி வார்த்தையே வேண்டாம். நான் என் லவ் சொன்ன நாள்ல இருந்தே உங்ககிட்ட கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன். எப்ப கேட்டாலும் இந்த மாதிரி பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. உடனே எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். முதல்ல வண்டியை நிறுத்துங்க. சொல்றத முதல்ல கேளுங்க. முடியாது, நான் சொல்றதை தான் நீங்க கேட்டாகணும். முதல்ல வண்டியை நிறுத்துங்க. ஸ்டாப் இட், ஐ சே. இப்படி அமைதியா உட்கார்ந்துட்டு இருந்தா எப்படி வாசு? நான் உங்ககிட்ட எத்தனை தடவை கேக்குறேன், உங்க முடிவை சொல்லாம இருந்தா எப்படி? நான் டெல்லிக்கு போக போறேன். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பாசிட்டிவா பதில வாங்கிட்டு தான் போவேன். சொல்லுங்க, என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? சொல்லுங்க வாசு, நான் மனசளவுல குழந்தைதான். விளையாட்டுத்தனமா உங்களை லவ் பண்றேன்னு நினைக்காதீங்க. உண்மையாவே சீரியஸாவே லவ் பண்றேன். எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து எங்க அப்பா நான் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் இல்லைன்னு சொல்லாம வாங்கி கொடுத்திருக்காரு. அதனால நான் வாழ்க்கையில ஆசைப்பட்ட எல்லாத்தையும் நான் அடைஞ்சிருக்கேன். இப்ப நான் உங்களை ஆசைப்படுறேன். நீங்க எனக்கு வேணும். நீங்க எனக்கு கிடைக்காம போனா அவ்வளவுதான், நான் நொறுங்கிடுவேன். என்னால அந்த ஏமாற்றத்தை தாங்கிக்கவே முடியாது. நான் உங்களை பயமுறுத்துறதுக்காக இப்படி சொல்லல வாசு, சீரியஸாவே சொல்றேன். நீங்க மட்டும் இப்ப என்ன லவ் பண்ணலன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்க பாருங்க, பாய்சன் ரெடியா கொண்டு வந்திருக்கேன். உங்க முடிவு மட்டும் நெகட்டிவா இருந்தது, அடுத்த நிமிஷமே இந்த விஷத்தை குடிச்சு செத்துருவேன். நேஹா, என்ன பண்ற நீ? நீ பேசாத, உன்னை நம்பி பிரயோஜனம் இல்ல. முடிவு எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். சொல்லுங்க வாசு. என்னங்க நீங்க இப்படி திடீர்னு கேட்டா நான் என்னங்க சொல்லுவேன்? நோ, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் 1 2 3 5 வரைக்கும் எண்ணுவேன். அதுக்குள்ள நீ ஐ லவ் யூ சொல்லி ஆகணும். இல்லனா இந்த விஷத்தை குடிச்சு செத்துருவேன். 1 2 3 4 நேஹா, என்ன தடுக்காதீங்க வாசு. பாட்டில விடுங்க கீழே வாசு, போடுங்க. என்ன சொல்றத கேளுங்க, தடுக்காதீங்க. பாட்டில போடுங்க. நீங்க சாக கூடாது, நீங்க வாழணுங்க. நீங்களே எனக்கு இல்ல ஆனதுக்கு அப்புறம் நான் எதுக்கு வாழணும்? எப்ப எனக்காக நீங்க உயிரை விட துணிச்சீங்களோ அப்பவே உங்க காதல நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கப்புறமும் என்ன தூக்கி எறிஞ்சிட்டு போனவளை நினைச்சுக்கிட்டு உங்க காதலை உதாசீனப்படுத்துறது முட்டாள்தனம்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ நேஹா.
ஏன் ரேவதி, என்னாச்சு? இல்ல இது நடக்காது, நடக்கவே கூடாது. ஏன் நடக்க கூடாது? உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ சும்மா இரு. வாசு, நீ இவளை லவ் பண்ண கூடாது. ஏங்க நான் ஏன் இவங்களை லவ் பண்ணக்கூடாது? இல்ல நீ லவ் பண்ண கூடாது, அவ்வளவுதான். இது என்னங்க அநியாயமா இருக்கு? நீங்க முரளியை லவ் பண்ணும்போது நான் என்ன வேணா நான் சொன்னேன்? நீங்க என் முதலாளினா சம்பளம் கொடுக்கறதோட நிறுத்திக்கங்க. கார் அங்க நிறுத்தக்கூடாது, இங்க நிறுத்தக்கூடாதுன்னு வேணா சொல்லலாம். என்ன லவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. என் லைஃபை டிசைட் பண்றதுக்கு நீங்க யாரு? நேகா, உங்க அக்கா என்ன இந்த அளவுக்கு பேசுறாங்க? நீங்க வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க? அதானே ரேவதி, இத்தனை நாளா நான் வாசுவை லவ் பண்றேன் அவர்கிட்ட ஓகே வாங்கன்னு சொன்னேன்ல. நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு பார்த்தா எதுவுமே பண்ணல. இப்ப நானே அவர்கிட்ட பேசி சம்மதம் வாங்கிட்டேன். இப்ப டிஸ்டர்ப் பண்ற? ஏய், நீ சின்ன பொண்ணு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. வாய் முடிக்கிட்டு சும்மா இரு. இங்க பாரு வாசு, இவளை லவ் பண்ணதை நான் ஒத்துக்க மாட்டேன். உன் சம்மதம் எங்களுக்கு தேவையில்லை. வாசு, இவ ஏதோ வயிற்றுச்சல்ல பேசிட்டு இருக்கா. இந்த இடம் நமக்கு சரிப்பட்டு வராது. நீங்க வாங்க, நம்ம ஃபியூச்சரை பத்தி பேசலாம். என்ன செல்வம், திடீர்னு கோயிலுக்கு வர சொன்ன? வேட்டி எல்லாம் கட்டியிருக்க, என்ன விசேஷம்? எல்லாம் நல்ல விசேஷம் தான். முதல்ல உள்ள வா, அப்புறம் சொல்றேன். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு செல்வம். இந்த கோயிலுக்கு உன்னை வர சொல்லி எத்தனையோ தடவை கம்பல் பண்ணிருக்கேன். நீ வந்ததே இல்ல. ஒரே ஒரு தடவை உன் செல்போனை எடுத்து கம்பல் பண்ணி பிளாக்மெயில் பண்ணி வரவழைச்ச. அப்பதான் வந்த. இங்கதான் அர்ச்சனாவை முதல்ல பார்த்த, அதுவும் நான் காட்டி. எல்லாம் இப்ப நடந்த மாதிரி இருக்கு. ஆமா, என்ன விசேஷம் செல்வம்? ஏதாவது ஸ்பெஷல் பூஜையா? யாருக்காவது பிறந்த நாளா? என்னன்னு சொல்லு செல்வம். கொஞ்சம் பொறுமையா இரு நந்தினி, எல்லாம் உனக்கு சந்தோஷமான விஷயம்தான். எனக்கு சந்தோஷமான விஷயமா? அது என்ன? வந்துட்டாங்களா? எல்லாம் ரெடி. ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. அவரை தனியா கூப்பிட்டு என்ன சொன்ன? இரு, இப்ப தெரிஞ்சுப்பேன். அம்பால நினைச்சுட்டு மாங்கல்ய தரணம் பண்ணுங்க.
போற நீ? உனக்கு தாலி கட்ட போறேன். என்ன பைத்தியக்காரத்தனம் இது? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? உன்னதான் நந்தினி. நீதான் சொன்னிய நந்தினி, உன் மனசு பூரா நான் தான் இருக்கேன், என் கூட மானசீகமா குடும்பம் நடத்திட்டு இருக்கேன்னு. அதுக்கப்புறம் தான் நான் அந்த முடிவே எடுத்தேன். இல்ல சொல்லு, நான் நம்ப மாட்டேன். நந்தினி, சத்தியமா என்ன நம்பு. நான் உண்மையிலே இப்பதான் உன் பாசத்தை புரிஞ்சுக்கிட்டேன். என்ன முடிவு இது? இதனால அர்ச்சனா வாழ்க்கை என்ன ஆகும்னு நினைச்சு பாத்தியா? ஒண்ணுமே ஆகாது நந்தினி. நீ நினைக்கிற மாதிரி நானும் அர்ச்சனாவும் சந்தோஷமா இல்லை. வெளி உலகத்துக்கு தான் நாங்கள் 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா இது வரைக்கும் என் நிழல் கூட அவன் மேல பட்டதில்லை நந்தினி. நந்தினி, நாங்கள் 2 பேரும் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க. இந்த விஷயம் உனக்கு தெரிய வந்துச்சுன்னா நீ ரொம்ப மனசு வேதனைப்படுவேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் இந்த உண்மையை உங்ககிட்ட இருந்து மறைச்சேன். இதுக்கு மேலேயும் மறைச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா என்னால் அர்ச்சனோட சேர்ந்து இதுக்கு மேலே வாழ முடியாது நந்தினி. பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு நந்தினி. நானும் ஒரு மனுஷன் தானே. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நானும் இந்த மாதிரி அவமானங்களை தாங்கிட்டு போராடிட்டு இருக்க முடியும்? நந்தினி, கல்யாணம் பண்றது சந்தோஷமா இருக்கிறதுக்காக. காலம் பூரா அழுதுட்டே இருந்தா எதுக்கு அப்படி ஒரு கல்யாணம்? என்னையே நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்க உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன தப்பு இருக்குன்னு என் ஃப்ரெண்டு கேட்டான். அவன் கேட்டது சரிதான் எனக்கும் பட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் நந்தினி நான் இந்த முடிவுக்கே வந்தேன். இதுக்கு மேலேயும் அர்ச்சனோட சேர்ந்து ஒரு போலியான வாழ்க்கையை வாழ்ந்து என்னோட சந்தோஷத்தை இழக்க நான் தயாரா இல்லை. பாவனி, என்னையே நினைச்சு உன்னோட சந்தோஷத்தை நீ இழந்துட்ட. நம்ம 2 பேரும் ஏன் நந்தினி கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்க கூடாது?